நான் கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போற ஆள் இல்லை. புரியுதா? கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்கல. நான் முன்வைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பித்தான். நிறைய வேறுபாடு இருக்கு. ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையா? நாங்கள் கட்சி தொடங்கியது, அரசியல் செய்ய வந்தது மக்களை வச்சு பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவா? இது பதவிக்காகவா, மக்களின் உதவிக்காகவா? பணமா, இனமா, அதன் மானமா? எங்கள் கோட்பாடு வேற. புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன செய்யறீங்க? உங்க பிள்ளை வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் என் பிள்ளை வாழ்றதுக்கு இந்த நாட்டை காப்பாற்றி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். வேறுபாடு புரியுதா? நீங்க வணங்குகிற சாமி கிட்ட இருக்கிறீங்க எல்லாரும். இப்போ குறிப்பா பிஜேபி போன்ற கட்சியெல்லாம் சாமிக்கிட்டே இருக்கும். நான் வாழுகிற பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன், அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாமியும் சேர்த்து என் பூமி தான் காப்பாற்றணும். புரிஞ்சுக்கிடுங்க. அதனால நாங்க முன்வைக்கிற கொள்கை கோட்பாடை நம்பிதான் களத்துல நிக்கிறோமே வெளிய கூட்டத்தை நம்பி இல்லை. தலைவர்களா சேர்ந்து கூட்டம் பண்ணிட்டா தத்துவம் என்ன? முன்வைக்க போற தத்துவம் என்ன? இந்த நாட்டுல இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சிகள் எதாவது சொல்லுங்க தம்பி. இத்தனை போராட்டம் நடக்குதுல, ஒரு பிரச்சனை இருக்குதுல்ல, இதுக்கு இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆட்சிகள் எதாவது? ஒண்ணு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. நாளை தாண்டி பிரச்சனை வந்துச்சா எனக்கு? அப்புறம் இந்த கட்சிகளோடவே போய் சேர்ந்து நீ என்னத்தை செய்ய போற? அவன் 100 ரூபாயில 60 ரூபா கமிஷன் வாங்குவான், நீ 40 ரூபா வாங்குவான். இதுல என்ன இருக்குது? அவன் விஷம் கொடுத்து கொள்வான், நீ கத்திக்கிட்ட குத்தி கொள்ளுவேன். ஆனா கொன்றுவேன். வேற ஏதாவது மாறுதல் இருக்கா? பரப்புரை பயணத்துக்கு கடுமையான அது முதவே 17 வருஷத்துக்கு முன்னாடியே குழாயை வச்சிருந்துருக்காங்க. அப்ப நமக்கு தெரியல, நம்ம வீட்டு வாசல்ல குழா போகுது, அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன். அப்ப நமக்கு தெரியல. புரியுதுன்னு நினைக்கிறோம். கடல் இருந்தும் கடற்கரைக்கு பக்கத்துல 10 அடியில தண்ணி வந்தது. இப்பவும் தண்ணி வருது, ஆனா குடிக்கிற மாதிரி இல்லை, பயன்படுத்துற மாதிரி இல்லை. அதை போராடி தான் தடுப்போம். இப்ப கரையில் எடுத்து முடிச்சாச்சு, இப்ப கடலுக்குள்ள போறான். கடுமையான நிபந்தனைகள் பரப்புரைக்கு போற தலைவர்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் காவல்துறை விதிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்காரு. இவ்வளவு நிமிஷம் தான் பேசணும், 25 நிமிஷம் தான் பேசணும், இப்படியெல்லாம் விதிக்கிறது சரிதானா? ஏன்னா நீங்களாம் அடுத்தடுத்து பிரச்சாரம் பரப்புரை எல்லா தலைவர்களுமே போறாங்க. இதெல்லாம் நான் நீண்ட காலமா எதிர்கொண்டு இருக்கிற சிக்கல் தான். ஒரு காலத்துல இவங்கெல்லாம் எனக்கு தங்குறதுக்கே விடுதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னவங்க தான். இதே மகிழ்வுந்தில் கார்லேயே படுத்து எந்திரிச்சு போய் வேலை செஞ்சவன் நான். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு என்ன அளவுக்கு இந்த தலைமுறை தலைவர்கள் இளைஞர்கள் யாரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதிகாரங்களே எதிர்த்து போரிட்டு சண்டை போட்டு வந்தவன். அதெல்லாம் 220 வழக்கு இருக்கு. சும்மா இல்லை, ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. அப்ப இதெல்லாம் ஒரு இதுன்னு அப்ப இதுக்கே பயந்துட்டா அப்படி. அந்த விமான நிலையத்திற்கு பெயர் வைக்கிற சர்ச்சையெல்லாம் தேவையா சார்? ஏன்னா அது இங்க பாருங்க, சமூகம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. ஒருத்தர் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும்பாங்க, ஒருத்தர் இன்னொரு தாத்தா இமானுவேல் சேரம் பேர் வைக்கணும்பாங்க. எங்க நிலைப்பாடு 2 தாத்தா பேரும் வேணாம். எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, வரலாற்று பெருமை. பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வைங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. புரியுது? ஏன்னா நாங்க எல்லாரும் பாண்டியர் மக்கள். எங்களுக்கு எவனும் இல்லை, எங்க பாட்டம் பேரை வச்சுட்டு போ. புரியுதா? மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண குடிமகள் கால் சிலம்பை உடைத்து அமைச்ச அரசவையில நீதியை நிலைநாட்டிடணும்னு ஒருத்தன் நெடுஞ்செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன், அவன் பேரை வை. அது எனக்கு பெருமை. அதுதான் எங்கள் நிலைப்பாடு. ஒருவேளை நீங்க வைக்கிறதா இருந்தா நான் போராடி பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை வையின்னு சொல்லி சண்டை போடுவேன். இல்ல நான் வந்தா வைப்பேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.